श्रीमती रामानुजाय नमः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। நாள்தோறும் பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்துக்குள்ளே நுழைஞ்சு 8வது அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகம் ஆழவந்தார்ன்ற மகான் எழுதியிருக்கிறதுல கீதார்த்த சங்கிரகம்ன்ற நூல்லேருந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 8வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகமும் 2ஆம் ஸ்லோகமும் அர்ஜுனனுடைய கேள்வியாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா பகவான் 7வது அத்தியாயம் முடிக்கும் போதேவே 8வது அத்தியாயத்தில் என்ன சொல்ல போகிறோன்னு ஒரு கோடிட்டு காமிச்சிட்டார் இல்லையா. உடனே அதிலிருந்து அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம், அதையே கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் அதிதைவம் கிமுச்யதே. கிம் தத் பிரம்ம, அதாவது கிம் தத் பிரம்ம அப்படின்னா எது உயர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. கிம் அத்தியாத்மம், எது விட வேண்டியது. கிம் கர்ம, கை கொள்ள வேண்டியது, அதாவது என்னென்ன செய்யணும் அப்படின்றது. அதிபூதம் அதிதெய்வம், அதிபூதம்னா என்ன, அதிதெய்வம்னா என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இன்னொரு கேள்வி. அதியக்ஞः கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாணகாலே ச கதம் ஞேயோசி நியதாத்மபிः. அத்ர அஸ்மின் தேஹே, அதாவது இங்கே இந்த உடலில் கஹ அதியக்ஞः, எது அதியக்ஞம்னு சொல்லப்படுது. கதம் கஹ அத்ர, எதனால் எப்படி அதியக்ஞம்னு சொல்லப்படுது. பிரயாணகாலே, பிரயாணகாலே அப்படின்னா இந்த உடலை விட்டு உடலை துறந்து போகும் சமயம், அதாவது மரண சமயத்தில். கதம் ஞேய அசி நியத ஆத்மபிகி, அதாவது புலன்களை அடக்கினவங்களால் எப்படி உன்னை தெரிஞ்சுக்க முடியும், உன்னை பற்றி அறிஞ்சிக்க முடியும் அந்த சமயத்தில் அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்குறான். அதாவது கடைசி காலத்தில் மரண சமயத்தில் புலன்களெல்லாம் அடக்கி எப்படி உன்னை பற்றி, பகவானே உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் அர்ஜுனனுடைய கேள்வி. இதில் பல கேள்விகள் சேர்த்து தான் இந்த 2 ஸ்லோகத்தில் இருக்குது. அதாவது கைவல்யார்த்திகளாக இருக்கட்டும், ஐஸ்வர்யார்த்திகளாக இருக்கட்டும், இல்லை பகவத் லாபார்த்திகளாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் உயர்ந்ததுன்னு ஒவ்வொன்றும் இருக்கும் இல்லையா. எல்லாருக்குமே ஒரே இது தான் உயர்ந்ததுன்னு கிடையாது. ஏன்னா அதனால தான் இந்த வித்தியாசமே இருக்குது 3 விதமான பக்தர்கள்னு. அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எது ரொம்ப உயர்ந்தது, ஒவ்வொருத்தவங்களும் விட வேண்டியது என்னது, ஒவ்வொருத்தங்கள் செய்ய வேண்டியது என்னது, கை கொள்ள வேண்டியது என்னது, அதிபூதம்னா என்ன, அதிதெய்வம்னா என்ன, அதை எப்படி யக்ஞம்னு சொல்லப்படுது. அதே போல் கடைசி காலத்தில் மரண காலத்தில் புலனெல்லாம் அடக்கி உன்னை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் அர்ஜுனனுடைய கேள்விகள். இதுக்கு பதிலாக தான் இந்த 8வது அத்தியாயமே அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.